வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேண்ட்மேக்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4ல் கேட்ட இந்த சம்மை தான் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க, ஒருவரின் மாத செலவுகள் படத்தில் காட்டப்பட்டு உள்ளது, அவரின் சேமிப்பு எவ்வளவு என காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு வட்ட விளக்கப்படம் கொடுத்துருக்காங்க. அது எதை பற்றியதுன்னா ஒருவரின் மாத செலவுகளை பற்றியது. இப்போ உணவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எத்தனை டிகிரின்னு கொடுத்துருக்காங்க, 120 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இதர செலவுகளை அவங்க 210 டிகிரின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ என்ன கால்குலேட் பண்ண போகிறோம், சேமிப்பு எவ்வளவுன்னு கால்குலேட் பண்ண போகிறோம். அதுக்கு ஆகக்கூடிய டிகிரி கொடுக்கலை, கொஸ்டின் மார்க் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் எக்ஸ் டிகிரின்னு வச்சுக்கிறேன். இப்போ ஒரு சர்க்கிள்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் மொத்த கோணம் எவ்வளவா இருக்கும், 360 டிகிரி தானே. ஸோ எ சர்க்கிள் ஹேஸ் 360 டிகிரி. அதனால் அதில் இருக்கக்கூடிய கோணங்களை கூட்டினா எவ்வளவு கிடைக்கும், 360 டிகிரி கிடைக்குமா. ஸோ அப்போ 120 டிகிரி ப்ளஸ் நம்ம எக்ஸுன்னு வச்சுக்கிட்டது ப்ளஸ் 210 டிகிரி, இந்த மூணையும் கூட்டினா 360 டிகிரி கிடைக்குமா. அப்போ இப்போ இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும், அப்போ எக்ஸ் டிகிரி ப்ளஸ் 330 டிகிரின்னு கிடைக்குமா, இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி. அப்போ எக்ஸ் டிகிரி எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சாச்சு, 30 டிகிரி. 360ல் 330 கழிச்சா 30 டிகிரி கிடைக்குமா. ஸோ இப்போ சேமிப்பு நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிகிரியில் கண்டுபிடிச்சிட்டோம், எவ்வளவு 30 டிகிரி. நமக்கு அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, உணவுக்கு ஆகக்கூடிய தொகையை மென்ஷன் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு 3000 ரூபாய். அப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம சேமிப்பு தொகையை கேல்குலேட் பண்ணிக்கிடலாம். எப்படின்னா இப்போ 120 டிகிரிக்கு 3000 ரூபா அப்படின்னு தானே அர்த்தம். அப்போ இன்ட்டு 30 டிகிரிக்கு எவ்வளவு கேல்குலேட் பண்ணிடலாமா. ஸோ இப்போ இதை நம்ம அடிக்கலாமா, 4 இப்போ எங்கே அடித்தா 7 28 5 20 0. ஸோ அப்போ 750 ரூபா. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.